விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் உள்ள செங்கனூர் ஏரி மதகு உடைந்து 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், வணக்கம். மயிலம் பகுதியில் எந்த அளவுக்கு பெருமழை பெய்தது என்பதை செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். தற்பொழுது இந்த ஏரி மதகு உடைந்த காரணத்தால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் தீவிரம் என்ன? கரையோரம் வசித்த மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் நவீன்? வணக்கம். அதாவது வங்கக்கடலில் உருவாகிய பெஞ்சல் புயல் நேற்று கரையை கடந்தது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல கனமழை கொட்டித்திருக்குது. குறிப்பாக மயிலம் பகுதியில சுமார் 51 சென்டிமீட்டர் மழையானது பெய்தது. இதன் காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து அதிகமாக இருந்ததன் காரணமாக சிங்கனூர் ஏரியினுடைய மதகு உடைந்து ஏரியில் இருந்த அனைத்து நீரும் தற்போது வெளியேறி வருகிறது. இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் அந்த சிங்கனூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் டிராக்டர் கம்பெனிக்குள்ள இந்த மழை நீர் சென்றுள்ளது. இதுல 50க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் நெல் அறுவடை செய்யும் வாகனங்கள் உள்ளிட்டவை தற்போது மூழ்கி இருக்கிறது. இந்த மூழ்கி இருக்கக்கூடிய இந்த டிராக்டர்களை எடுக்கும் பணியில இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த சிங்கனூர் அருகே இருக்கக்கூடிய VMS நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் இந்த மழை நீரானது புகுந்திருக்கிறது. இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக இருக்க தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த டிராக்டர்களை, மழையில் நடந்த டிராக்டர்களை எடுக்கும் பணியில ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி நவீன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.